உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு. மொத்தமும் முடிஞ்சது. இன்னைக்கு இந்த வீட்ல என்னோட கடைசி நாள். இனி என்னால எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் சீக்கிரம் வாங்க. பயமுடு ரொம்ப தொல்லாதரா. என்னாச்சு? அவங்க கிட்ட ரிஷி வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டேன். அவங்க போயிட்டாங்க. இப்ப கத்துறா. கத்து. ரொம்ப பிரமாதம். தேங்க்ஸ் டாட். கத்துறா. சூப்பர். கடவுளே, இப்ப என்ன ஆக போகுது? ரிஷி வேற கோவத்துல இருக்கானே. பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறான். அப்ப என்ன யோசிச்சோமோ நம்ம அதையே பண்ணிடலாம். அப்பதான் இவன் வாயை திறப்பான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண மாட்டோம்னு கேளு. என்ன பண்ண போறீங்க? யா, யூ ரைட் ஆயுஷ். நம்மளுடைய அடுத்த பிளான் நாம அதே பண்ணிடலாம். அப்பதான் இவன் வாயை திறந்து அவனே. அது என்ன பிளான்? உங்க பிளான் என்ன? டைம் ஃபார் பிளான் பி. போ, பிளான் பி ரெடி பண்ணு. போ. பல்வேந்தரோட பேண்ட வாசிப்போம். என்ன? இந்த பிளான் பி என்னது? இவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க? எஸ், இதுதான் உண்மையை பேச வைக்கிற மருந்து. இது பல்வேந்தரோட வயித்துக்குள்ள போகும். அதுக்கப்புறம் அவன் தானா உண்மையை கக்கிடுவான். ஆயுஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கேவலமானவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவனை எதுவும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அவனை தூக்கி வெளியில வீசுங்க. மலிஷ்கா, அவன் பேசுவான். கண்டிப்பா பேசுவான். டோன்ட் வரி, யூ வில் see. அப்படி என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி அவன் ரிஷியை மிரட்டிட்டே இருக்கான். இப்ப அவன் என்ன வாயை திறக்க போறான்? அதோட அவன் வாயை திறக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் ஒரு உண்மையை சொல்லவா? பல்வேந்த டென்ஷன் எனக்கு இல்ல. எனக்கு ரிஷி நினைச்சா டென்ஷனா இருக்கு. அவன் இந்த அடிதடி எல்லாம் பண்ணி இதால பல்வேந்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ரிஷியை தான் வந்து. மலிஷ்கா, ஒன்னும் நடக்காது. நத்திங். நாம ஜெயிப்போம். யா, ஜெயிப்போமா? எஸ். ஆசன், அதாவது ஜெயிப்போம்னா அது எப்படி? ஓகே, லுக், இது இருக்குல்ல, இதுதான் உண்மை பேசும் மருந்து. இத பல்விந்தருக்கு கொடுக்க போறேன். இந்த மருந்து நேரா அவனோட வயித்துக்குள்ள போக போகுது. அதுக்கப்புறம் உண்மை எல்லாம் அவன் வயித்துக்குள்ள இருந்து வெளியில வர போகுது. அவ்வளவுதான், ஜெயிச்சிருவோம். ஷிட். காட். என்னாச்சு? அதான் உண்மை வெளியே வந்துரும்ல. நீ எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? இல்ல, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சின்ன பாட்டில் இதால என்ன ஆயிடும்? அமெரிக்கானே அவன் வந்து ரொம்ப பயங்கரமானவன். அவன் இத குடிச்ச அப்புறமும் உண்மையே பேசலன்னா? அட, இம்பாசிபிள். இந்த மருந்து அவன் வயித்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் உண்மையை பேசிட்டே இருப்பான். ஒன்னும் பண்ண முடியாது. இதோட எஃபெக்ட் தீர்ற வரைக்கும் அவன் பேசிக்கிட்டே இருப்பான். வாயை மூடவே மாட்டான். பேச போறான். ஓ காட், இப்ப நான் தப்பிக்க மாட்டேன். சரி, வா காட்டுறேன். மேஜிக். ஆயுஷ், எஸ், மலிஷ்கா. ரிஷி ப்ரோ, உண்மையிலேயே அது செம்ம கேட்ச் தெரியுமா? நீங்க ஏன் ஹோட்டல் ஓனரா சுத்திட்டு இருக்கீங்க? இந்தியன் கிரிக்கெட் டீம்ல சேர்ந்துருங்க. இங்கிலாந்து போங்க. ஷட் அப் ஆயுஷ். நான் அங்க கீழே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ இதை தூக்கி போட்டு கேட்ச் விளையாடிட்டு இருக்க. அதுவும் இந்த பாட்டில வச்சு. இல்ல, அங்கதான் வரும்போது மலிஷ்கா நீ இடிச்சிட்டா. மலிஷ்கா, சொல்ல, நானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐம் ரியலி சாரி. என்னோட கால் பட்டுடுச்சு, இடிச்சிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆயுஷ், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த மருந்து இருக்குல்ல, இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு ஐடியாவே இல்ல. ஆஃப் கோர்ஸ். ஆயுஷ் இங்க இருக்கும்போது கவலையே படாதீங்க. மை டியர், நோ ஃபியர். இந்த பாட்டில் இருக்குல்ல, இதுல சிரப் இருக்கு. இத நாம ஏதாவது தண்ணில இல்ல சாஃப்ட் ட்ரிங்க்ல இல்ல சர்பத்ல கலந்துடலாம். அப்புறம் நாம எதுவும் பண்ண வேண்டாம். இதுவே பாத்துக்கும். உள்ள போகும், உண்மை வெளியே வரும். நாம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். இதுவே அதை பாத்துக்கும். என்கிட்ட கொடு. இந்த பாட்டில வச்சு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். எஸ், இது நான் எடுத்துட்டு போய் கீழே ஊத்திடுவேன். அவனுக்கு இதை கொடுக்கவும் முடியாது. அப்புறம் அந்த பல்வேந்தர் எப்படி உண்மையை சொல்றான்னு பார்க்கலாம். ஆனா ஏன் ஆயுஷ் இருக்கான்ல, அவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல. ஏன்னா இதுக்குள்ள என்ன இருக்கோ ஆயுஷ்க்கு தான் அதை பத்தி முழுசா தெரியும், எப்படி யூஸ் பண்ணணும்னு. சோ ஆயுஷ் பாத்துப்பான். அண்ட் மலிஷ்கா, எனக்கு இந்த பிளான்ல எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வேண்டாம். இந்த பிளான் சக்சஸ் ஆகணும். தட்ஸ் இட். இதுக்கு மேல எந்த விளையாட்டும் வேண்டாம். கொஞ்சம் சீரியஸா நான் என்ன சொன்னேன்னு கேட்டல. இனி இந்த பிளான்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. உனக்கு புரியுதா? நாம ஏதாவது பண்ணி பல்வேந்தரோட வாயில இருந்து அந்த உண்மையை வர வைக்கணும். லக்ஷ்மி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை அவங்க கிட்ட யார் சொன்னான்ற விஷயம் நமக்கு தெரியணும். சோ இந்த பிளான்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆயுஷ், இந்த புடி. எந்த பிரச்சனையும் வராது ரிஷி ப்ரோ. ஏன்னா உண்மை தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா மலிஷ்கா, மலிஷ்கா தான் எல்லாத்துக்கும் காரணம். வாட்? என்ன உளற?
எப்படி இருந்தது? நாம இதத்தான் பண்ணணும். இது சும்மா எக்ஸாம்பிள் தான், வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நாம இந்த மருந்து அவனுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் அவன் அந்த பேரை மட்டும் சொல்லிடுவான். அவன் பேரை சொன்ன உடனே அவங்கள எப்படி நாம புடிச்சிடலாம். முடிஞ்சது, சிம்பிள். எப்படி? ஜோக்கிங். இதுல மட்டும் ஏதாவது சொதப்புனா அப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் ஆயுஷ். சான்ஸே இல்ல, இம்பாசிபிள். ஏன் பயப்படுற? நான் சும்மா கிண்டல் பண்ணேன். நீ தான் ஒண்ணும் பண்ணலையே. பயந்து போயிட்டா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி ரிஷி ப்ரோ. நான் வரேன். இதெல்லாம் என்னது? என்ன? நான் இந்த ஃபேமிலி மெம்பரே இல்லாத மாதிரி நீ பிஹேவ் பண்ற. இப்ப நான் என்ன பண்ண மலிஷ்கா? ரியலி? ரியலி? ஏன் எல்லாமே நார்மலா தானே இருக்கு, என்ன பிரச்சனை? நீ எல்லாரும் முன்னாடியும் அந்த மாதிரி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதாவது இந்த ஃபேமிலில எனக்கு மதிப்பு இல்லையா? என்ன இது? நான் உன்னோட வருங்கால மனைவி. எல்லாரும் முன்னாடியும் நீ என்ன இன்சல்ட் பண்ணிட்டு எதுக்கும் லாக்கே இல்லாத அந்த பொண்ணை நீ சப்போர்ட் பண்ற. நான் இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், அது என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்ஷ்மிக்காக. லக்ஷ்மிக்காகவும் தான். ஏன்னா என் ஃபேமிலியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவளுக்காக இதுல கொஞ்சம் கூட யோசிக்கல. சோ இட்ஸ் மை டைம் நவ, மை டர்ன். எனக்கு என்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதோட லக்ஷ்மியோட மானத்தையும் காப்பாத்தணும். ஓகே ஃபைன் ஃபைன், உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா நான் சொல்றது ஒரு தடவை கேளு ரிஷி. கேட்டுட்டு தானே இருக்க, சொல்லு. நல்லது. சோ இங்க பாரு, லக்ஷ்மியோட பிரெக்னன்சி விஷயம் ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது. அது பல்வேந்தருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா ஏதாவது ஃபேமிலி மெம்பர் தான் சொல்லிருப்பாங்க. அப்ப நீயே யோசியேன், அவங்களோட பேரு வெளியில வந்துருச்சுன்னா அவங்க உடைஞ்சு போயிருவாங்க. அப்புறம் அவங்க உடைஞ்சு போயிட்டா யாரையுமே பார்க்க முடியாது, எல்லாமே முடிஞ்சிரும். இந்த உறவு, இந்த ஃபேமிலி, இன்னும் சொல்ல போனா ஃபேமிலி செதற கூட வாய்ப்பு இருக்கு. நீயே யோசி. இதெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா நீ பல்வேந்தரை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடு. அவன் தானே உன்னை கிட்னாப் பண்ணா. Think about it. பேசியாச்சா? இப்ப நான் பேசவா? இப்ப நான் என்ன பண்றேனோ அது எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் மலிஷ்கா. லக்ஷ்மியோட ஃபேக் பிரெக்னன்சியை பத்தி நம்ம ஃபேமிலியை தாண்டி வெளியே வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா மலிஷ்கா, என்னோட ஃபேமிலில அந்த மாதிரி யாரும் இல்ல. ஃபேமிலியோட மானத்தை யாரும் அப்படி வாங்க மாட்டாங்க, குடும்பத்தோட பேரை கெடுக்க மாட்டாங்க. யாரும் அப்படி கிடையாது. இது கண்டிப்பா யாரோ வெளிகாலோட வேலை தான். அவங்க தான் இந்த நியூஸை பல்விந்தர் கிட்ட சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த வீட்லயும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஷெஃப்ஸ், டிரைவர்ஸ், மெய்ட்ஸ், கார்டனர்ஸ், இன்னும் நிறைய பேர். அத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து போறாங்க. இவங்களுக்கு யார் வேணா பல்விந்தர் கிட்ட போய் சொல்லிருக்கலாம். சோ இதுக்கு மேலே வேண்டாம். மறுபடியும் அந்த ஆள் இந்த ஃபேமிலியை பத்தி வெளியே யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், இது லக்ஷ்மியோட மான பிரச்சனையோ இல்ல இந்த வீட்டோட பிரச்சனையோ, ஆனா கேட்டுறது என்னவோ என் குடும்பம் ஆனந்தம். அண்ட் அதுக்கு நான் எப்பவும் அலோ பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஓபராய் ஃபேமிலியோட பேரை கெடுக்கிற அளவுக்கு தைரியம் யாருக்கும் இல்லை, அது யாரா இருந்தாலும் சரி. மலிஷ்கா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நான் எந்த ரிலேஷன் கம்பேரிசனையும் பண்றது கிடையாது. ஆனா இப்ப நான் சொல்றேன், அதுவும் கடைசி முறையா சொல்லிக்கிறேன். இது நல்லா கேட்டுக்க. அங்க ஒரு பக்கம் லக்ஷ்மி அஹானாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவளோட மானத்தையே விட்டு கொடுத்திருக்கா. அவ மான மரியாதை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா. என் ஃபேமிலி அவளை எந்த அளவுக்கு கேவலமா பேசினாங்க, ஆனா அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா. அவளோட மானத்தை பத்தி கவலைப்படல. ஆனா நீ இருக்கே, அந்த திருட்டு பயலுக்காக, அந்த மோசமானவனுக்காக பேசிக்கிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.